நேர்களே, தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக நம்முடைய செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கின்றார். தாயுமானவன், இப்போ அந்த வியாசர்பாடி டிப்போல வேற என்னென்ன பணிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்கின்றார்? அவர் அந்த சார்ஜிங் பாயிண்ட்டை தொடங்கி வச்ச காட்சிகளை நம்ம பார்த்தோம். மொத்தம் எத்தனை பேருந்துகளுக்கான சார்ஜிங் பாயிண்ட் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு? இப்போ பேருந்துக்கு உள்ளேயே சென்று ஆய்வு செய்கிறார். வேற என்னென்ன பணிகளை ஆய்வு செய்கிறாரு? பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வியாசர்பாடி மாநகர போக்குவரத்து கழக பணிமனையில ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் கட்டமைப்புகளை தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று தற்போது நேர்ல ஆய்வு செய்து வருகிறார். எந்தவித புதிய கட்டமைப்பும் உருவாக்கப்படவில்லை, திறந்து வைக்கப்படவில்லை. ஏற்கனவே நடைமுறையில இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை நேர்ல பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துல பல்வேறு வழித்தடங்கள்ல 650 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகாக அந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கையை 1000ஆக உயர்த்துவது குறித்து அதற்கான முன்னேற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே தான் அந்த கட்டமைப்புகளை வலுப்படுத்தக்கூடிய வகையில, கட்டமைப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார். தமிழக அரசுடைய புதிய மின்வாகன கொள்கையின் அடிப்படையில 2030ஆம் ஆண்டுக்குள்ளார அரசு பேருந்துகள்ல குறைந்தது 30% பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்ற வேண்டும் என்பது இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துல 650க்கும் மேற்பட்ட வழித்தடங்கள்ல 3600க்கும் மேற்பட்ட மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது வரைக்கும் 625 பேருந்துகள் மின்சார பேருந்துகளாக இயக்கப்பட்டு வருகிறது. இவை அனைத்தும் 2025 முதல் பயன்பாட்டில் இருக்குது. இந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கையை தான் 1000ஆ உயர்த்துவதற்கு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்கான பணிகள் மாநகர போக்குவரத்து கழகத்தின் தரப்புல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தமட்டில் 5 இடங்கள்ல அந்த மின்சார பேருந்துகளை சார்ஜிங் செய்யக்கூடிய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வியாசர்பாடி, பெரும்பாக்கம், பூந்தமல்லி, பல்லவநிலம் மத்திய பணிமனை மற்றும் தண்டையார்பேட்டை ஆகிய 5 இடங்கள்ல அதற்கான அதிநவீன வசதிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வியாசர்பாடியை பொறுத்தமட்டில் 47.5 கோடி மதிப்பீட்டுல இந்த வியாசர்பாடி பணிமனையில மின்சார பேருந்துகளுக்கான இந்த சார்ஜிங் செய்வதற்கான கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கட்டமைப்புகளின் மூலமாக தினசரி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளின் வாயிலாக சுமார் 140 மின்சார பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்கள்ல இயக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைய தினம் ஆய்வு செய்வதற்காகவும் பல்வேறு பணிகளை துவக்கி வைப்பதற்காகவும் வருகை தந்திருந்தார். அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வியாசர்பாடி பணிமனையை நேர்ல ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. முன்னதா வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன், போக்குவரத்துறை அமைச்சர் பார்த்திபன், போக்குவரத்துறை செயலாளர் வள்ளலார் IAS, மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் மோகன் IAS ஆகியோர் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தாங்க. இதன் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மின்சார பேருந்துகளுடைய செயல்பாடு, அதன் தொடர்ச்சியாக அந்த சார்ஜிங் கட்டமைப்புகள் எவ்வாறாக இருக்கிறது என்பது போன்ற விவரங்களை எல்லாம் விளக்கமாக அதிகாரிகள் முதலமைச்சருக்கு எடுத்து கூறியிருக்கிறாங்க. இந்த பகுதியை பொறுத்த மட்டில் வியாசர்பாடி பணிமனையில 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிமனையில போக்குவரத்து கழகத்துல பணியாற்றக்கூடிய நிலையில் அனைவருமே வெகு உற்சாகமாக பணிமனையில கையசைத்து முதலமைச்சருக்கு வரவேற்பளித்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொழிலாளர்களுடைய வரவேற்பை பார்த்த பிறகாக முதலமைச்சர் விஜய் அவர்களும் கூட தொழிலாளர்களுக்கு அருகாமையில் சென்று உற்சாக வரவேற்பை அளிக்கிறாங்க. அது மட்டுமல்லாம இங்கு திரண்டிருக்கக்கூடிய, அதாவது பணிமனைக்கு வெளியே திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்களை பார்த்தும் ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் கையசைத்து முதலமைச்சர் பெரம்பூர் தொகுதியில் தன்னுடைய ஆய்வு பணியை முடித்துக் கொண்டு விடைபெறக்கூடிய அந்த கடைசி நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இப்போ வியாசர்பாடி பணிமனையில் தன்னுடைய ஆய்வை முடித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள், பேருந்தினுடைய ஓட்டுநர், நடத்துனர் பணிகளில் இருக்கக்கூடியவர்கள், பணிமனை ஊழியர்கள் எல்லாமே மிக உற்சாகமாக வந்து அவரோட கை குலுக்கி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஓடோடி வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. முதலமைச்சருமே கூட அவங்கள ரொம்ப இன்முகத்தோடு வரவேற்று அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவங்களோட குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அங்கே வியாசர்பாடி பணிமனையில் ஆய்வுகளை முடித்துவிட்ட பிறகு தற்போது
வரும்போது கோட்டையிலிருந்து புறப்படும் போது அந்த கேம்பெயின் வாகனத்தில் வந்திருந்தார். இப்போது தன்னுடைய வழக்கமான காரில் ஏறி இப்போது அவருடைய இல்லம் நோக்கி பயணிக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்கின்றோம். வியாசர்பாடி பணிமனை தான் அது கடைசி பாயிண்டாக இருந்தது. இன்றைக்கி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 3 வெவ்வேறு இடங்களுக்கு முதலமைச்சர் சென்றிருந்தார். முதல்ல தன்னுடைய எம்எல்ஏ ஆஃபீஸை தொடங்கி வச்சார். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு சென்று அங்கே ரேஷன் கடையை ஆய்வு செய்து அங்கே புதிய பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டுகளை வழங்கி ரேஷன் பொருட்களை வழங்கி அங்கே ஆய்வு மேற்கொண்டார். தற்போது இந்த பணிமனைக்கு வந்து பேருந்துக்கான சார்ஜிங் பாயிண்ட்ஸ், ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸை ஆய்வு செய்து அந்த மின்னணு பேருந்துகளில் என்ன மாதிரியான வசதிகள் இருக்குங்கிறத ஆய்வு செய்து அந்த பணிமனையில் இருக்கக்கூடிய ஊழியர்களோட மிக உற்சாகமாக அங்கே ஓடி வந்து அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக வரக்கூடிய அந்த ஊழியர்களோட புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களோடு சற்று நேரம் உரையாடிய பிறகு முதலமைச்சர் இப்போ அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்கின்றோம். இதுதான் அவருடைய இன்றைய நாளுக்கான இறுதியான நிகழ்வாக இந்த ஒரு பேருந்து பணிமனையினுடைய ஆய்வு அப்படிங்கிறது அமைந்திருந்ததை புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக தற்போது தன்னுடைய இல்லம் நோக்கிய பயணத்தில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.